ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியலில் பார்க்க போகிற எபிசோடு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியலில் காவேரியை பார்த்து பாட்டியும் அவங்க விஜயோட சித்தியும் திட்டுறாங்க. நீ தான் போய் அவ கஷ்டப்படுறேன்னா உன் குடும்பத்தை பார்த்து என் பையனையும் கூட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுற, அந்த வர்ற பிரச்சனையை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விஜய்க்கு அதை நினச்சா கூட தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி காவேரியை பாட்டியும் அவங்க சித்தியும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. விஜய் எல்லாம் நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. வந்தனே எதுக்கு பாட்டி காவேரியை திட்டுறீங்க, விடுங்க, அது என்னுடைய குடும்பம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி பாட்டியும் சித்தியும் திட்டுறாரு. நான் என்னமோ சொல்கிறேன், நீ எதுவுமே கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டி போயிடுறாங்க, சித்தியும் போயிடுறாங்க. அடுத்து சாரதாவை காட்டுறாங்க. சாரதா பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்ட்டு கங்காவும் சாரதா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 2வது ஃபேமிலி வந்துட்டாங்க. வந்துட்டு என்னங்கக்கா தள்ளுங்க, நானும் வரேன் வீட்டுக்குள்ளேயே, நீ எங்கே வர்ற, நீங்களாம் வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அக்கா நான் இங்கே வராமல் எங்கே போவேன், எனக்கு இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை வருது. அதை பார்த்துட்டு காவேரி விஜய் வந்துடுறாங்க. வந்து பேசி பார்க்குறாங்க. இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருக்க முடியும், இல்லைங்க நாங்கள் வேறு எங்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நீ இருந்தால் நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரதா அழுதுட்ருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உங்கள் பின்னாடியே வருவோன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சொல்கிறாங்க. இந்த ஃபேமிலி சொன்னனேவோ கங்கா விஜயும் வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. காவேரியும் சொல்கிறாங்க வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. சாரதா கொஞ்ச நேரம் கழிச்சு முடிவு பண்ணிவிட்டு சரி வாங்க போகலாம், இவங்க வேணால் இந்த வீட்டில் இருக்கட்டும், நம்ம வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பாட்டி சாரதா எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேறாங்க. வீட்டை விட்டு வெளியேறி காரில் போகிறப்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க எங்கே போனாலும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா, அதான் பார்த்துக்கலாம், சொத்தை தரேன்ட்டு சொல்கிற மாதிரி தானே நான் சொல்லிட்டு வந்தேன், இவங்க ஏன் இங்கேயும் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி சாரதா அழுகுறாங்க. நான் இப்போ தான் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கேயும் என்னை இவ்வளோ தொல்லை பண்ணுறாங்க, நான் இவங்களை என்ன தான் பண்ணுறது, இவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜய் சாரதா அழுகிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. காவேரி அதுக்கு மேலே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கங்கா விடுமா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு சாரதா கங்கா பாட்டி எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோடனே வெளியே நிற்கிறாங்க. அந்த ஃபேமிலி நிற்கிது. நின்றனேவு எல்லாத்துக்குமே ஷாக்கிங் ஆகிடுச்சு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, இது என்ன மாப்பிள்ளை வீடு, உங்களுக்கு மாப்பிள்ளைன்னா என்ன, எனக்கு மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அங்கனக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் விஜயோட சித்தப்பா தான். அதை விஜய் எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு என்னான்ட்டு நாளைக்கான எபிசோடில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.